ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி. இன்றைய உரையில் நாம் பார்க்க இருக்கும் மாரியம்மன் ஆலயம் பருத்தியூரில் அமர்ந்திருக்கும் சந்தன மாரியம்மன் ஆலயம். குடமுட்டிய ஆற்றின் வடகரையில் மரகத பச்சை வேல்களின் நடுவே அன்னை சந்தன மாரியம்மனின் திருக்கோயில் அமைந்திருக்கின்றது. கிழக்கு நோக்கிய சன்னதியில் கருணை பொழியும் முகத்துடன் கம்பீரமாக வைத்திருக்கின்றாள் அன்னை. பருத்தியூர் கிராமத்தின் காவல் தெய்வமாக விளங்கும் ஸ்ரீ சந்தன மாரியம்மன் நிகழ்த்திய அற்புதங்கள் பல பல. பாவாடை என்ற ஒரு ஏழை விவசாயி தனவந்தர் ஒருவரிடம் கடன் வாங்கும் போது கடன் பத்திரத்தில் பாவாடையின் பெருவிரல் குறியை பதிக்கச் செய்தார் அந்த தனவந்தர். பின்னர் உரிய நேரத்தில் கடனை திருப்பி கொடுத்தும் தனவந்தர் பத்திரத்தை திருப்பி கொடுக்காததுடன் அவர் பணத்தை திருப்பி கொடுக்கவில்லை என்று வழக்கும் தொடுத்துவிட ஆங்கிலேய நீதிபதி முன்னால் வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது பாவாடையிடம் அவர் கடனை திருப்பி கொடுத்ததற்கு எவரேனும் சாட்சி சொல்வார்களா என்று நீதிபதி கேட்க, அதற்கு தனக்கு சந்தனமாரிதான் சாட்சி என்று கூறினார். அன்றிரவில் அந்த ஆங்கிலேய நீதிபதியின் கனவில் சிறுமி வடிவில் தோன்றிய சந்தனமாரி சில நபர்களின் பெயர்களை குறிப்பிட்டு அவர்களையும் அழைத்து விசாரித்து நீதி வழங்கு என்றபடி புன்னகை பூத்து மறைந்து விட்டார். கனவு கலைந்தது. விழித்தெழுந்த நீதிபதி சிறுமி கனவில் குறிப்பிட்ட பெயர்களை எழுதி வைத்துக் கொண்டு குறிப்பிட்ட பெயருள்ள நபர்கள் ஊரில் உண்மையிலேயே இருக்கின்றார்களா என்பதை உறுதி செய்து கொண்டு அந்த நபர்களிடம் சம்மன் அனுப்ப உத்தரவிட்டார். அவர்கள் பாவாடை தன்னிடம் இருந்த ஆடு மாடுகளை விற்று கடனை தீர்த்து விட்டார் என்பதை நீதிமன்றத்தில் கூற பாவாடை நிரபராதி என தீர்ப்பளித்தார் நீதிபதி. இதை ஆவணங்களிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு முறை கடத்தல்காரர்கள் பருத்தியூர் ராமர் சன்னதியில் இருக்கும் விக்கிரகங்களை கடத்தி வாழைமர தெப்பத்தில் ஏற்றி வாய்க்கால் வழியாக பிரதான சாலைக்கு கொண்டு சென்று அங்கிருந்து ஊர்தியில் ஏற்ற திட்டம் தீட்டியிருந்தார்கள். அவ்வாறு விக்கிரகங்களை கோயிலிருந்து எடுத்துச் சென்று வாய்க்கால் கரையை அடைந்தபோது வானவெளியில் சந்தனமாரியின் சிலம்பொலி கேட்க கடத்தல்காரர்கள் திடுக்கிட்டு மேலே பார்க்க அவர்களை நோக்கி வந்த ஒளிமயமான சூலம் அவர்களின் கண் பார்வையை படுத்திவிட்டது. கண்ணிழந்த கடத்தல்காரர்கள் தங்கள் குற்றத்தை உணர்ந்து விக்கிரகங்களை திருக்கோவிலில் வைத்து விடுவதாகவும் தங்களை மன்னித்து கண் பார்வையை மீண்டும் கொடுக்கும்படியும் கதறி அழுதார்கள். சந்தனமாரியும் கருணை கொண்டு அவர்கள் பார்வையை மீண்டும் அருள அவர்களும் ராமர் கோவில் விக்கிரகங்களை மீண்டும் கோவிலிலேயே வைத்து விட்டார்கள். அத்துடன் கிராமத்து நாட்டாண்மைக்காரர்களிடம் தங்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டு தண்டனை தொகையும் செலுத்தியதாக வரலாறுகள் சொல்கின்றன. பல்லாண்டுகளுக்கு முன்னால் நடந்த இந்த நிகழ்ச்சிக்கு சான்றாக கடத்தல்காரர்கள் கண்ணை இழந்த இடத்தில் இருக்கும் வாய்க்கால் பொட்டை வாய்க்கால் என்று இன்றும் அழைக்கப்படுகின்றது. மற்றொரு சமயம் குடிகாரன் ஒருவன் சந்தனமாரியம்மன் திருக்கோவில் கலசத்தை களவாட முயன்றான். அப்போது கலசத்தின் இடைவெளியிலிருந்து கொடிய பாம்பு ஒன்று வெளிப்பட திடுக்கிட்டு கல்வன் கீழே குதித்து வயல்வெளியில் ஓடத் தொடங்கினான். ஆனால் நல்ல பாம்பும் விடாமல் துரத்த நீ தப்ப இயலாது என்று தீர்மானித்த கல்வன், அம்மா என்னை மன்னித்து விடு, இனி நான் திருட மாட்டேன், குடிக்கவும் மாட்டேன் என அலற பாம்பு வந்த வழியே திரும்பி சென்று விட்டது. இந்த நிகழ்ச்சியை எவரும் கவனிக்காவிட்டாலும் கல்வன் தானே நாட்டாண்மைக்காரர்களிடம் தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டான். அத்துடன் அவனுக்கு உரிமையாக இருந்த நஞ்சை நிலத்தையும் சந்தனமாரியம்மன் திருக்கோவிலுக்கே கொடுத்து விட்டான். சந்தனமாரி தன் மக்களை நல்வழியில் செலுத்துகின்றார். தவறு செய்பவர்களையும் தண்டித்து திருத்துகின்றார். இவற்றை கண்கூடாக பார்த்த கிராம மக்கள் அம்பிகையிடம் பயத்துடன் அவள் மேல் அலாதி பக்தி கொண்டு அதனால் பயனடைந்து வருகின்றார்கள். இன்னும் பருத்தியூர் கிராம மக்கள் சந்தனமாரியை பயபக்தியுடன் வழிபடுகின்றார்கள். உள்ளூர்வாசிகளும் பணி நிமித்தம் வெளியூர் மற்றும் வெளிநாடுகளுக்கு சென்றிருப்பவர்களும் சந்தனமாரியை மறப்பதே இல்லை. திருவிழா காலங்களில் தவறாது பருத்தியூருக்கு வந்துவிடுகின்றார்கள். சந்தனமாரியின் திருக்கோவிலுக்கு வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பக்தர்கள் கூட்டம் பெருமளவில் வருகின்றது. சிவராத்திரி, கார்த்திகை, சோமவாரம் முதலான நாள்களில் சிறப்பான வழிபாடுகள் நடைபெறுகின்றன. வைகாசி மாதத்தில்
ஆண்டு பெருவிழா தீமிதி நிகழ்வோடு அற்புதமாக நடைபெறுகின்றது. இத்தோடு இந்த ஆலயத்தை பற்றிய விஷயங்களை எல்லாம் நாம் முடித்துக்கொண்டு நாளை வேறொரு மாரியம்மன் ஆலயத்தில் பார்ப்போம். ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி. ஓம் மகா